வணக்கம், நான் மிஸ்ஸஸ் ஹீமா ஜெயக்குமா பேசுகிறேன். இன்றைக்கி டியூஸ்டே. ஸோ நம்மளுக்கு லார்ட் முருகா என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் முருகர்கிட்ட நிறைய விஷயங்கள் எப்போவுமே நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கும், ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் தாமதமாகும். அந்த தாமதத்தால் நீங்கள் வந்து மனசு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அது என்ன, எதனால், அது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் முருகரை மனசில் நினச்சி ஸோ உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் வேல் முருகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இப்போது உங்களோட எனர்ஜியும் என்னோட எனர்ஜியும் நம்ம லார்ட் முருகா கிட்ட நம்ம கேட்கலாம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, ஓகே. நீங்கள் நினச்ச விஷயத்தில் வந்து இப்போ பாருங்கள், நீங்கள் ஒன்று நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் அது நடக்காமல் அது அப்படியே வந்து உள்டாவும் நடக்கிறது. நீங்கள் பிளான் பண்ணுற எல்லா விஷயமே வந்து அந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் எல்லாமே இருந்துட்டு தான் இருந்திருக்கு. பட் இனிமேல் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா விஷயம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி நடக்க போகுது. ஸோ மேஜிக்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்குது. லார்ட் முருகாவோட பிளஸ்ஸிங்ஸ் உங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இனிமேல் நினைக்கிற அத்தனை விஷயமே வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்கான மெசேஜ் இதுதான். அதே மாதிரி அந்த நீங்கள் நினச்ச விஷயம் சாதிச்சுட்டு அதை நீங்கள் எப்படி கொண்டாட போகிறீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்கள் ஃபேமிலியோட அந்த ஒரு ஹாப்பினஸை எப்படி நீங்கள் வந்து கொண்டாட போகிறீங்கன்னு சொல்லி பாருங்கள். ஸோ லார்ட் முருகா உங்களுக்கு வந்து என்ன பிளஸ்ஸிங்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், ஆமாம் சின்ன சின்ன தடங்கல்கள்லாம் இருந்துச்சு, ஸோ இனிமேல் எல்லாமே உனக்கு நல்ல நேரம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த வாரம் நம்மளுக்கு லார்ட் முருகா என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓ முருகா.